நட்புகளே வணக்கம். இன்றைக்கி சுவையான காரசாரமான முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 முட்டையை ஒரு 10 நிமிஷமாக 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க, 5 நிமிஷம் திறந்து வேக வைங்க. ஒரு 4 கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 2 பிரியாணி போட்டுக்கோங்க. பிரியாணி இலை அதை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கலர் மாறும் இல்லையா பிரியாணி இலை, அப்போ அரிஞ்சு வச்ச வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சது அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வதக்கிக்கோங்க. அது லைட்டாக நிறம் மாறி வரும் இல்லையா, அப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை போட்டு வதக்கும் போதே நம்ம உரலில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பூண்டு பல், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, இதெல்லாம் நம்ம இடித்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்தேன். அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ml தண்ணி விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக பிரட்டி விடுங்க. ரொம்ப வேகமாகலாம் பிரட்டினீங்கன்னா அது ஃபுல்லாக உடஞ்சி ஸ்மாஷி ஆகிடும். ஆனால் 1, 2 உடஞ்சி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. ஏன்னா ஃப்ளேம் ஜாஸ்தி இருந்ததுன்னா மசாலாவோட கலர்லாம் டக்குன்னு நிறம் மாறிடும். அந்த ஸ்மெல் போகாது. அதனால் மூடி வச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். அது ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நம்ம கொஞ்சம் தான் சேர்க்குறோம் இல்லையா. மூடி வச்சு எடுத்துட்டு அதை அப்படியே பெரட்டினாப்புல எடுத்து மேலே கருவேப்பிலையை தூவி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான சுடு சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கப்பா. பாய்.